சொன்னா நீ எனக்கு தாலி கட்டிருவியா? அவ எப்படி செய்வான்னு கூட நான் யோசிக்கல. தனா, மாயா எதுக்காக அப்படி பண்ண? அவ எதுக்காக சொல்ல இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. கனவு பத்தி யோசிச்சீங்களா? 2 பேரும் சேர்ந்து மொத்தமா அழுதுட்டீங்க. உனக்கு என்னடா தகுதி இருக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனு எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான். எனக்கு தாலி கட்டிட்டா உன் கூட நான் சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன்னு நினைச்சியா? உன் கனவுல கூட அது நடக்காது. இந்த ஊருக்கு வேணா நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ எவனோ ஒருத்தன் ஊரை ஏமாத்தி இனி இந்த வீட்டுக்குள்ள வேணா வந்திருக்கலாம். ஆனா என்னைக்குமே என் மனசுக்குள்ள நீ வரவே முடியாது. என் அம்மா அப்பா யாரு சொன்னாலும் கூட நான் வாழவே மாட்டேன். என் சந்தோஷத்துக்கு எடுத்தல உன் வாழ்க்கையிலையும் இனி அது நடக்காதடா. என் கூட நிம்மதியான வாழ்க்கைன்னு ஒண்ணு என்னைக்குமே உனக்கு கிடைக்காது. என் கண்ணு முன்னாடி நிக்காம போடா. இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுது தானா? நான் இப்படி பண்ணதுக்கான காரணத்தை உட்கார்ந்து கேட்கிற சூழ்நிலையிலே நீ இல்ல. அதை இப்ப சொல்லக்கூடிய நிலைமையிலேயே நான் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் தானா, நான் உன் மேல இருந்த ஆசையால உன் விருப்பம் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீ சத்தியமா இல்ல தானா? இப்பவும் சொல்றேன், உன் லைஃபை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் உனக்கு தாலி கட்டினேன். வேற வழியே இல்லாம தான் இதை பண்ண. அந்த கார்த்திகை நீ கல்யாணம் பண்ணியிருந்தா உன் லைஃபே மொத்தமா போயிருக்கும். ஏன்னா அவன் அவ்வளவு மோசமானவன். அவரை பத்தி பேசாத, உனக்கு தகுதி இல்ல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிதான் ஆகணும். அவன் ஒரு தப்பான ஆள் தான் தானா. உன்னை அடையணுங்கிறது என்னோட எண்ணம் இல்ல. உன் லைஃபை சேவ் பண்ணணும்னு நினைச்சேன், அதை பண்ணிட்டேன். அவனை மட்டும் நீ கல்யாணம் பண்ணியிருந்தா நீ அச்சீவ் பண்ணணும்னு நினைச்ச எந்த ட்ரீமையும் உன்னால அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. அத்தா மாமா இப்ப சண்டை தான் போட்டிருக்காங்க. ஆனா உனக்கு அந்த கார்த்திகோட கல்யாணம் ஆயிருந்தா அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. என்ன கல்யாணம் பண்ணதை நீ அவமானமா தான் பாக்குற. அதுக்காக நீ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க வேண்டியதில்ல. நீ சொன்னியே உன் கனவு லட்சியம் இதெல்லாம் இப்பவும் உனக்கு கிடைக்கும். அந்த பாதையிலேயே நீ போலாம். அதுக்கு நான் என்னைக்குமே தடையா இருக்க மாட்டேன். ஊருக்கு தான் நான் உன் புருஷன். ஆனா நான் ஒரு பாதுகாப்பு காவல. அவ்வளவுதான் தானே. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துக்கிறேன். உன் வாழ்க்கைக்குள்ளேயே நான் வரமாட்டேன். நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அதை தாண்டி நான் உங்ககிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கல. சாமி, உனக்கு பெரிய மனசு. ரொம்ப நன்றி. உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. வெளியில போடா, போடா, வெளியில போடா.
சீனு, சீனு உன்னதான் கூப்பிட்டேன். நீ கூப்பிட்டா கையை கட்டிக்கிட்டு எந்திரிக்கணுமா? முதல்ல நீ எதுக்கு உள்ள வந்த? பேசாம போயிட்டு சொல்லிட்டேன். அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. பயங்கரமான ஆள் தான் நீ. பேச்சு திறமையில உன்னை அடிச்சுக்கவே முடியாது. இல்ல என்னென்னவோ பேசி உள்ள வந்துட்டேல. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ இந்த வீட்டுக்குள்ள வேணா வந்திருக்கலாம், ஆனா நீ என் மனசை விட்டே போயிட்ட. என்ன பாக்குற? உன்னை லவ் பண்ணதை தவிர நான் வேற எந்த தப்பும் பண்ணல. ஆனா நீ என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேல. இப்பதான் யோசிக்கிறேன், உன்னை லவ் பண்ணதே தப்புன்னு. அந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்து விட்டுட்டே இல்ல.